டிஎம்கேயின் கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கணேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்திருக்கு எழும்பூர் நீதிமன்றம். இதை பத்தி தான் வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள இருப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிவாஜி கணேசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளரா இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கையூர் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக கட்சி மீட்டிங் நடக்குது. அந்த கட்சி மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நடிகையும் பிஜேபி கட்சியுடைய நிர்வாகியுமான குஷ்பை பத்தியும், அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஆளுநர் RN ரவியும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் வந்து அவதூறு கருத்துக்களை வந்து நிறைய பேசியிருக்காங்க. இந்த அவதூறு கருத்துக்களை கேட்ட பிஜேபி கட்சி சார்பா வந்து பாத்தீங்கன்னா கொடுங்கையூர்ல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர் நீதிமன்றத்துல வந்து கடந்த 2 வருஷமா வந்து கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த இதற்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நீதிமன்றம் அந்த அம்மா நீதிபதி சார்பில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து எழும்பூர் நீதிமன்றத்துல வந்து இந்த கேஸ் வந்து நடைமுறைக்கு வருது. அப்ப வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜி நீதிபதி வந்து ரேவதி இந்த மேடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவதூறு பேசின சிவாஜி கணேசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளும் 3 மாதமும் சிறை தண்டனை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அவருக்கு வந்து பெனால்ட்டியா 20,000 ரூபாய் வந்து கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு அவருக்கு வந்து 1 மாதம் வந்து நாங்க வந்து கால அவகாசம் வந்து தரோம் அப்படின்ட்டு வந்து ரேவதி ஜட்ஜ் எங்க தலைமையில வந்து நேற்று வந்து இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. போலீசார் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவரை வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செயல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நாம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.